இந்தி தடை மசோதாவிற்கு திட்டமிட்டிருப்பது வதந்தி அல்ல என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் அண்ணாமலை அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்பதற்கு முன் நண்பர்களே, நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம். இந்தி தடை மசோதாவை தாக்கல் செய்யும் திமுக அரசு திட்டமிட்டிருப்பது வதந்தி அல்ல, இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. மேலும் அவர்களின் தொண்டர்கள் வழக்கம் போல இந்தி எழுத்துக்களை கருப்பு பூசி எரிக்கும் தங்கள் வர்த்தக முத்திரையை தொடங்கிவிட்டனர் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் அண்ணாமலை அவர்கள் கூறும்போது, சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ள மசோதா குறித்து அறிந்த பொள்ளாச்சி திமுக நிர்வாகிகள் நேற்று ஹிந்தி எழுத்துக்களை எரித்தனர். இந்த வேலை செய்பவர்களை பார்த்து வேலையின்மை உச்சத்தில் உள்ளது என்று அண்ணாமலை வினவி உள்ளார். அதோடு விடாத அண்ணாமலை, இந்தி கூட்டணி இயல்பால் பிளவு, ஊழலால் ஒன்றுபட்டது என்றும் கூறியுள்ளார். மேலும் பொள்ளாச்சியில் திமுக நிர்வாகிகள் நேற்று ஹிந்தி எழுத்துக்களை எரித்தனர் என்பதற்கான ஆதார வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவை நீங்கள் இப்போது காணுங்கள். அப்படியே இங்க பாக்கலாங்க. அப்படியே கையில் இன்று சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் இந்தி தடை செய்யப்படும் என்ற ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வருகிறது. அப்படி மசோதாவை தாக்கல் செய்யும் பட்சத்தில் இன்று பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் இன்று இந்தி எழுத்துக்களை அளித்தும் அவர் தாக்கல் செய்ய மசோதாவிற்கு வரவேற்பு தெரிவித்தும் இன்று ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. நண்பர்களே, ஏற்கனவே நாம் கூறியது போல நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.